இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேல இதே மாடல் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பின்னம் இருக்கு, அதோடைய நியூமரேட்டரை 60% அதிகரிக்கிறாங்க. அதே மாதிரி டினாமினேட்டர் வேல்யூவை 40% அதிகரிக்கிறாங்க. ஸோ புதிய பின்னம் 16/63 கிடைக்குதுன்னா, ஸோ ஒரிஜினல் பின்னம், அசல் பின்னம் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 16/63 இன்ட்டு நியூமரேட்டர்ல இங்க டினாமினேட்டர் எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க, 40%. பேசிக்கா ஒரு பின்னத்துடைய வேல்யூ 100%. அது கூட இங்க அதிகரிக்கிறாங்கன்னா கூட்டிக்கணும், குறைக்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அதிகரிக்கிறாங்க 40%. இப்போ 100 + 40 140%. அதை நியூமரேட்டர் போட்டுக்கணும். அதாவது டினாமினேட்டர் வேல்யூவை நியூமரேட்டர்ல போட்டுக்கணும், 140%. அதே மாதிரி இங்க டினாமினேட்டர்ல இங்க நியூமரேட்டர் வேல்யூ எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க, 60%. அப்ப 100 + 60 160%, 160%. அப்படியே ஆப்போசிட்டா போட்டுக்கணும். ஸோ பர்சன்டேஜ் 0 கேன்சல் ஆயிரும், 16க்கு 16 கேன்சல் ஆயிரும். ஸோ 7ஆல கேன்சல் பண்ணா இங்க 9, இங்க 2. அப்ப 2/9. ஸோ ஒரிஜினல் பின்னம் பார்த்தோம்னா 2/9. அதை நியூமரேட்டரை 60% அதிகரிச்சு பிளஸ் டினாமினேட்டரை 40% அதிகரிச்சுமா புதிய பின்னம் 16/63 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.